வேற சிக்கன் ஃப்ரை எதுவும் இல்லையா? இல்லப்பா கண்ணா, அந்த வேலை விஷயம் என்னப்பாச்சு? சாப்பிடும் போது எத்தனை தடவை வேலை விஷயத்தை பத்தி பேசாதுன்னு சொல்லிருக்கேன். சாப்பிடுற மூடே போயிடுச்சு, நீயே சாப்பிடு. டேய் சாப்பிட்டு போடா. எவ்வளவு திமிரு பாத்தியம்மா அவனுக்கு? வேலைக்கு போக சொல்றது தப்பா இருக்கா? நீ 4 அடி வச்சிருந்தா அவன் இந்த மாதிரி இருந்திருப்பானா? இல்லடி, வேலைக்கு போவான். மா சும்மா போமா, இதையே சொல்லிட்டு இருக்க. வேலைக்கு போகாம தண்டமா சுத்திட்டு இருக்கான். அக்கா என்னக்காச்சு? இல்ல தம்பி, உடம்பு சுத்தமா முடியலப்பா. ஏங்கா உங்களுக்கு உடம்பு இல்லைல்லக்கா, ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உங்க பையன் வெட்டியா தானே ஊரை சுற்றி நிற்கிறான், அவனை என்ன வேலைக்கு அனுப்பலாம்ல? என்ன புள்ளியே தம்பி, என் பையனை பத்தி எல்லாம் பேசாதீங்க. வேலை தானே செய்யணும், நான் செய்யறேன். என்னமோ செல்லத்தை கொடுத்து பசங்களை கெடுக்க முடியும். வேலை முடிஞ்சிச்சுடா, சீர்மாமா. இதோ இருடா 2 நிமிஷம். ஹலோ ஹலோ மாமா, தலையும் 10 டிக்கெட் கட்டிச்சு மாமா. ஆமா மாமா, ஓடியா ஓடியா வேகமா ஓடியா. நான் வெள்ளை கிளம்புறேன், நீ ஆட்டோ புக் போயிடு. வட சூர மக்கடா உள்ளேடா நீ ஒழுங்கா வேலைக்கு போக பக்கத்துல உனக்கு. இதுக்கு என்னன்னா அம்மா வேலைல இருந்து கூட்டு வராம அங்கேயே விட்டுட்டு நீ பாட்டு படத்துக்கு போயிருக்க. அவங்க என்னடானா ஆட்டோ காசு இல்லாம உடம்பு முடியாம அவ்வளவு தூரத்துல நடந்து வந்து ஜனத்துல பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை வளர்த்ததுக்கு ஒரு நாயை வளர்த்துனா கூட நன்றியோட இருந்திருக்கோடா. வேலைக்கு டைம் ஆச்சுமா, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா. மா மா எழுந்துறா. அம்மா நம்ம விட்டு போயிடுச்சுடா. இருமா நான் எடுக்கிறேன். இப்ப அழுது மட்டும் ஒன்னும் மாற போறது கிடையாது. அவங்க கூட இருக்கும் போதுதான் அவங்க ஆசைப்பட்டதை நீ எதுவுமே நிறைவேற்றல. இப்பயாச்சும் நிறைவேத்து. அவங்க சந்தோஷப்பட்டு உன் கூடவே இருப்பாங்க. நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், உன்னை நீ நல்லா பாத்துக்கணும். அதுதான் உங்களோட பெரிய ஆசையே. ஓகே சார், நாளைக்கு அந்த கிளைண்ட் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார், ஓகே. கண்ணா மா